கொடுப்பது மக்கள் பணம். கொண்டாடுவது உங்கள் பெயரா. பாருங்க மக்களே, இதான் இன்றைய காலத்தின் விந்தை. தமிழகத்துல ஒரு பக்கம் மின்கட்டணம் ஏறுது, சொத்துவரி ஏறுது, பாலோட விலையும் ஏறுது. சாதாரண பாமர மக்கள் ஒரு வேளை நிம்மதியா சாப்பிட முடியாம விலைவாசி உயர்வுல தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க. மக்களோட வரிப்பணத்துல இருந்தே ஒரு 3000 ரூபாயை எடுத்து பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. அதை ஏதோ இவங்க வீட்டுச் சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி ஊர் பூரா பேனர் வச்சு ஊத்துகுழல் ஊத்திட்டு இருக்காங்க. நெஞ்சார்ந்த நன்றின்னு சொல்றாங்க. யாருக்கு யாரு நன்றி சொல்லணும். பிச்சை எடுப்பவன் கையில தட்டை பிடுங்கிக்கிட்டு அதுல ஒரு ரூபாயை போட்டுட்டு நான் தான் உனக்கு சாப்பாடு போட்டேன் சொல்ற கதை இல்லையா இது. மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க துப்பில்லை. ஆனா பேனர் வைக்க மட்டும் காசு இருக்கு. பஞ்சாயத்து போர்டு முதல் கோட்டை வரை உங்க விளம்பர அரசியலுக்கு நாங்க தான் பலிகடாவா. கொடுப்பது மக்கள் பணம். கொண்டாடுவது உங்கள் பெயரா. சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே. நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் திராவிட மாடலுக்கு வாக்களிக்க மாட்டீர்கள் என்று. ஏனென்றால் இது வெறும் மாடல் ஆட்சி மட்டுமே. நன்றி. சிந்திப்போம் தமிழர்களே. இப்படிக்கு சுகுமார்.